வணக்கம் ரிதி. டிட்டா புயலானது பார்த்தோம்னால் நேற்று திருவள்ளூர் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் கனமழையாக பொழிந்து கொட்டியது. குறிப்பாக பார்க்க போனோம்னால் பொன்னேரி, சோழவரம், கும்மிடிப்பூண்டி, ஆரம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் அதிகபட்சமாக மழையானது பதிவானது. குறிப்பாக சோழவரம் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 12 மணி நேரத்தில் 12 சென்டிமீட்டர் மழையானது பதிவாகி இருந்த நிலையில் முக்கியமான சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலை அங்கு அமைந்துள்ளது. அங்கு நல்லூர் சுங்கச்சாவடியில் நீரானது தேங்கி குளம் போல் காட்சியளிக்கிறது. குறிப்பாக அங்கு தண்ணீர் வெளியே செல்ல வழி இல்லாத காரணத்தால் பார்த்தோம்னால் அந்த பகுதி முழுவதும் மழை நீரானது தேங்கி, அதாவது சென்னையிலிருந்து ஆந்திரா, கொல்கத்தா மார்க்கமாக செல்லக்கூடிய வாகனங்கள் செல்லும் சுங்கச்சாவடி முழுவதுமாக அந்த மழை நீரானது தேங்கி முட்டிய அளவிற்கு தண்ணி அங்கு தேங்கி நிற்பதால் வாகனங்கள் செல்ல கடும் இடையூறானது ஏற்பட்டது. குறிப்பாக வாகனங்கள், இருசக்கர வாகனங்களில் செல்லக்கூடிய நபர்களின் வாகனங்களில் நீர் புகுந்து வாகனங்கள் பழுதாகும் சூழலும் அங்கு ஏற்பட்டது. குறிப்பாக கனரக வாகனங்கள் செல்லும் போது நீரானது ஆர்ப்பரித்து சென்ற காட்சியும் பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக அந்த பகுதியில் பார்த்தோம்னால் நீர் செல்ல உரிய மொழியான வடிகள், கால்வாய்கள் இல்லாததே பார்த்தோம்னால் வரும் மழை, அதாவது ஒரு மழைக்கும் பார்த்தோம்னா அந்த இடத்தில் அது போன்றுதான் நீர் தேங்குகிறது. இதற்கு சுங்கச்சாவடி நிர்வாகமும் கண்டுகொள்வதில்லை, அந்த பகுதியில் உள்ள நிர்வாகத்தினரும் கண்டுகொள்ளவில்லை என வாகன ஓட்டிகள் கடும் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். மேலும் தற்போது காலை முதல் தற்போது மழை பெய்ய துவங்கியுள்ள நிலையில் உடனடியாக நீரை அகற்றி வாகன ஓட்டிகளுக்கு உதவி புரிய வேண்டும் என வாகன ஓட்டிகளும் கோரிக்கை வைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. ரீதி.